எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அதனுடைய வரலாற்று செய்திகள், அந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போது ஸ்ரீ சுயம்புநாதர் கோயில் திருவிளையாட்டம். இந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 350க்கும் மேற்பட்ட கோயில்களுடைய வரலாற்று செய்திகளையும் அதை படம் முடிச்சும் போட்டிருக்கேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் அதை போய் பார்க்கலாம். வாங்க இப்போ கோயிலை பற்றி பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு போட்டிங்கன்னா, மயிலாடுதுறை காரைக்கால் செல்லும் வழியில் தரங்கம்பாடி வழியாக செல்லும் எல்லா பேருந்துகளும் இந்த திருவிளையாட்டம்ங்கிற ஊர் வழியாக தான் போகும். கோச்செங்குட் சோழன் கட்டிய 70 மாடல் கோயில்களில் இந்த திருவிளையாட்டு கோயிலும் ஒன்றாகும். இதிலிருந்தே நமக்கு இக்கோயிலின் பழமை தெரிய வருகிறது. மயிலாடுதுறை காரைக்கால் செல்லும் வழியில் சாலையிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைஞ்சிருக்கு. கோயிலுக்கு முன் இக்கோயிலின் தீர்த்தமான சூரிய தீர்த்தம் குளம் உள்ளது. கிழக்கு நோக்கி இக்கோயில் அமைந்துள்ளது. கோயிலுக்கு ராஜகோபுரம் இல்லை, ஆனால் சுதை சிற்பங்களுடன் கூடிய ஒரு வளைவு உள்ளது. சுதை சிற்பங்களாக சோமஸ்கந்தர், முருகர் மற்றும் விநாயகர் உள்ளார்கள். சுதை வளைவுக்கு முன் பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபம் உள்ளது. வளைவு வழியாக உள்ளே சென்றால் பிரம்மாண்டமான மாடக்கோயிலை நாம் தரிசிக்கலாம். நேராக ஒரு சிறிய சந்நிதியில் பாலகணபதி உள்ளார். அவரை நாம் தரிசித்து விட்டு கட்டுமலை மீது செல்ல இடதுபுறம் மாடக்கோயில் மேல் செல்ல படிக்கட்டுகள் உள்ளன. அதில் தென்புறம் நோக்கி சில படிக்கட்டுகள் ஏறிய பின் மேற்கு நோக்கி 12 படிக்கட்டு ஏறி மேல் மட்டம் அடைந்தால் எதிரே சோமஸ்கந்தர் சன்னதி இருக்கிறது. மாடக்கோயிலின் மைய மண்டப வாயிலில் மங்கள விநாயகர் அமைந்துள்ளார். அவரை கடந்து உள்ளே நுழைந்தால் அழகிய பெரிய லிங்கமூர்த்தியாய் இறைவன் சுயம்புநாதர் வீற்றிருக்கிறார். இவரை வணங்கினால் சூரிய தோஷம் நிவர்த்தி, திருமண தடை நீக்கம் மற்றும் நோய்கள் தீர்ப்பவராக விளங்குகிறார். கருவறை சுற்றி வர சிறிய பிரகாரம் உள்ளது. கருவறை கோபுரம் கஜபிருஷ்ட அமைப்பில் உள்ளது. கருவறை கோஷ்டத்தில் விநாயகர், சற்று பெரிதாக தட்சிணாமூர்த்தி இருக்கிறார்கள் மற்றும் லிங்கோத்பவ நான்முகன் துர்க்கை இருக்கிறார்கள். இவர்களை வணங்கிவிட்டு இப்போது நாம் கீழ் வந்து வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்தால் கன்னி கணபதி, வள்ளி தெய்வானை சமேத முருகன், கஜலட்சுமி மற்றும் ஜேஷ்டாதேவி சன்னதிகள் இருக்கின்றன. ஜேஷ்டாதேவி மிக அழகாக இருக்கிறாள். மாடக்கோயிலின் தரைத்தள கோட்டத்தில் தென்முகன் சன்னதி, லிங்கோத்பவர், பிரம்மன் இருக்கிறார்கள். சண்டேஸ்வரர் தனி கோயில் கொண்டுள்ளார். தென்முகனுக்கு அருகில் உள்ள சுவர்களில் நிபந்தனங்கள் கொடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இந்த பெரிய மாடக்கோயிலின் வடபுறம், அதாவது இறைவனின் இடதுபுறத்தில் அம்பிகை கிழக்கு நோக்கி தனி கோயிலை கொண்டுள்ளார். பெரிதான அர்த்த மண்டபம் கருவறை அம்பிகைக்கு உள்ளது. அதனை ஒட்டி கொலு மண்டபம் பெரிதாக இருக்கிறது. இவ்வூரானது முன்பு முல்லை வனமாக இருந்ததால் முல்லை பூ வடியில் அம்பாள் இறைவனை வழிபட்டதால் முல்லை வன நாயகி என்றும், இவ்விடம் ஆதியில் முல்லையூர், திருமுல்லையூர் என்று திகழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது. தலவரலாறு அப்படின்னு பார்க்கும்போது முற்காலத்தில் இப்பகுதி முழுவதும் காடுகளாக விளங்கின. ஆலயம் அமைந்துள்ள பகுதி முல்லை வனமாக இருந்துள்ளது. அப்போது வேட்டைக்காரர்களுடன் வந்த சோழ மன்னன் அவர்களை பிரிந்து தனியாக குதிரை மேல் வந்தான். ஓரிடத்தில் குதிரையின் குழம்பு படிபட்டு ரத்தம் பீரிட்டது. திகைத்த மன்னன் குதிரையை விட்டு இறங்கி பார்க்க அங்கே சிவலிங்கத்தை கண்டான். உடனே மூலிகைகளை சிவலிங்கத்தின் மேல் பிழிந்து வைத்து ரத்தம் பீரிடுவதை நிறுத்தினான். இதற்குள் அரசனின் பணியாட்கள் அரசனை தேடிக்கொண்டு அவ்விடத்திற்கு வந்து சென்றார்கள். அரசன் சிவலிங்கத்தை பெயர்த்தெடுத்து சென்று தலைநகரில் கோவில் அமைக்க முடிவு செய்தான். பணியாட்கள் உதவியுடன் சிவலிங்கத்தை பெயர்த்தெடுக்க பூமியை தோண்ட சிவலிங்கம் பெருமுளையாக வளர்ந்து கொண்டே இருந்தது. இறைவனின் திருவுள்ளத்தை அறிந்து இந்த இடத்தையே கோவில் அமைத்தான். இறைவன் தானாக முளைத்தெழுந்தவர். பெருமுளையாக தோன்றியதால் பெருமுளை என்றே இவ்வூர் அழைக்கப்பட்டது. பழைய பதிவேடுகளில் பெருமுளை என்றே காணப்படுகிறது.
வேட்டையாடும் இடத்தில் ஈசன் திருவிளையாடல் புரிந்ததால் இவ்வூர் திருவிளையாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காலையில் 6:30 12 மணி வரை தான் திறந்திருக்கும். விசேஷ நாட்களில், அதாவது பிரதோஷம் அது நாட்களில் மாலை நேரங்களில் திறந்திருக்கும். கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ரொம்ப பழமையான ஒரு ஸ்தலம். இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நற்றுணையப்பர் திருக்கோயில் திருநனிப்பள்ளி, அதாவது தேவாரத்தலம், சொர்ணபுரீஸ்வர் கோயில், செம்பனார் கோயில் தேவாரத்தலம், சுப்பிரமணிய கோயில் திருவிடைக்கழி, ரொம்ப பிரசித்தி பெற்ற முருகனும் சிவனும் இருக்குள்ள ஒரே தலம், இதெல்லாம் இருக்குது. பக்கத்துலேயே இருக்குது. இதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோலாம் போட்டிருக்கேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். போய் இந்த கோயிலையும் தரிசிக்கலாம் நீங்கள். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த பழமையான தலத்தை நீங்கள் மாயூரம் போகும்போது போய் பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.